வணக்கம் நேயர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வரும் வருமானங்கள் அனைத்தும் கோயில் பூஜை தான தர்மங்களுக்கு மட்டுமே தரப்படுகிறது. இன்றைய தகவல் என்னவென்று நம்ம பார்த்தோம்னா, சிவனை பற்றி பார்க்கலாம். அவருக்கு தாய் தந்தை யார் என்று அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போது அரங்கேறியது, அது வெளியில் உரைக்கப்பட்டது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக நிறைய பேர்த்துக்கு கடவுள் இருக்கு இல்லை அப்படிங்கிற கேள்வியிலேயே நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்துக்குள்ளே போனால் கண்டிப்பாக இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் இல்லாததற்கு தான் சமம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அதுக்குள்ளே மூக்க நுழைச்சிக்கவே வேண்டாம். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக இருக்குது, இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு கடவுள் கிடையாது. அதே போல தான் பேய்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்குது, பேய்கள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை தான், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்களுக்குள்ளே போய் எந்த விதமான கான்ட்ரவர்சி மூக்க நுழைச்சி நீங்கள் பேசுறது அப்படிங்கிறங்காட்டி கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னு அவங்களுக்கு போய் நீங்கள் ஒப்பிக்கிற நேரம் நீங்கள் வீணாக்குறீங்க. அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் போய் இருக்குன்னு நீங்கள் சொல்கிற நேரத்தை நீங்கள் கடவுளவே நீங்கள் நம்பிட்டு அந்த நேரத்தை நீங்கள் செலவழிச்சுக்கோங்க. தேவையில்லாத இப்படி நம்பிக்கை இல்லாதவங்கக்கிட்ட போய் எந்த விதமான ஆர்குமெண்ட் பண்ணுற அந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதான் நான் சொல்ல முடியும். இப்போ நான் சிவபெருமானை பற்றி நான் சொல்கிறேன். சிவபெருமானோட தாய் தந்தையர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சபையில் கேட்கப்படுகிறது. எப்போது அப்படின்னா, பார்வதியை திருமணம் செய்யும் போது அந்த நேரத்தில். அப்போது அது எப்படின்னா, பார்வதியோட தந்தை இன்னாருடைய மகள், இன்னாருடைய பேத்தி பார்வதி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ராஜவம்சம், ராஜ பரம்பரை பெயர்களை சொல்லிட்டு பார்வதியை இந்த மாதிரி பார்வதி இன்னாருடைய மகள் பேத்தி அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை வீட்டார் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் யாரும் சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் கேட்குறாரு. பார்வதியோட தந்தை கேட்கும்போது மறுபடியும் யாரும் சொல்லலை. அப்புறமா மூணாவதாக கேட்கலாம் அவர் நினைப்பார். பார்வதியோட தந்தை கேட்க முடியல, 2 முறை கேட்டும் எதுவுமே சொல்லலை. 3ஆவது முறை இனி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கஷ்டப்படுறாரு. அதாவது நம்ம தாயும் தந்தையும் இல்லாத ஒருத்தருக்கு நம் மகளை தரமே, ஒரு ராஜாவோட மகளாக இருக்கும் இளவரசியை எப்படி ஒரு தாயும் தந்தையும் தெரியாத ஒரு நபருக்கு தர்றது, இப்படி தரமே, இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட தந்தை அந்த ஒரு நொடியில் வருத்தத்துக்குள்ளே போகிறாரு. அந்த நேரத்தில் நாரதர் அடுத்த நொடியிலே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி சிவனுடைய தாயும் தந்தையும் சப்த ஒளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அப்படியா, பார்வதியோட தந்தை அப்படியா, மிகவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவபெருமானே திருவாசகத்தை எழுதினார், தன்னை பற்றி தானே எழுதினார். ஒரு மனிதனாக பிறந்து தன்னை பற்றி தானே எழுதி வைத்து விட்டார். அப்போது அவருக்கு பிறந்த ஒரு குழந்தையாக பிறந்திருக்காரு. ஒரு குழந்தையாக யாருக்கு பிறந்தார் அப்படின்னா, யாருக்கும் எந்த ஒரு மனித தாய்க்கோ தந்தைக்கோ பிறக்கவில்லை. அவர் தானாக இந்த பூமியில் குழந்தையாக பிறந்துட்டார். அப்போ இந்த குழந்தையாக பிறக்கும் போது அவருக்கு தாயும் தந்தையுமா இருந்த இந்த சப்த ஒளிகள் மட்டும்தான். அதை தான் நாரதர் சொல்லிடுறாரு. அப்போது சிவபெருமான் ஒரு மனித குழந்தையாக பிறக்கிறாரே தவிர்த்து எந்த ஒரு மனித தாய்க்கும் மனித தந்தைக்கும் பிறக்க கிடையாது. சிவபெருமானுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. இதுவே அதுக்குண்டான முழு அர்த்தம். ஆனால் அவர் பூமியில் குழந்தையாக பிறந்து வளர்ந்து ராஜ்யத்தை உருவாக்கி பார்வதியை திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை உணர்ந்து ஜீவசமாதியும் ஆனார். மக்களுக்கு எதிர்காலத்துக்குண்டான விஷயங்கள் எல்லாமே திட்டம் போட்டு திட்டமிட்டு செய்து கொடுத்துவிட்டு எப்போதும் கடவுளாக உள்ளார் சிவபெருமானே மனிதர்களுக்கு. நன்றி நேயர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.